வணக்கம் நண்பர்களே, ஏகேஎஸ் கிரியேட்டிவ் கிரியேஷனுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு வறுவல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்ன காய் வச்சு பண்ண போகிறோம் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, கண்டுபிடிக்காதவங்களுக்காக சொல்கிறேன். பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம கோவக்காய் வச்சு தான் ஒரு சூப்பரான வறுவல் நம்ம பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது கோவக்காய். மெயினாக பார்த்திங்கன்னா சுகர் பேஷண்ட்லாம் வந்து நார்மலாக குழம்புல கூட சாம்பாரில் கூட சேர்த்து சாப்பிட்டாங்கனாக்கா ரொம்ப அவங்க உடம்புக்கு நல்லது. வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். இப்போ அதுக்கு கடாயில் கொஞ்சம் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கிட்டிங்கனாக்கா இந்த வறுவலுக்கு கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் எண்ணெய் சேர்த்துட்றேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நான் கட் பண்ணி வச்சுருந்தேன். நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் சேர்க்குறதுனாலும் சேர்க்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்தா இன்னுமே ரொம்ப சுவை வந்து அதிகமாகவே இருக்கும். பட் வந்து நீங்கள் சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் பெரிய வெங்காயம் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இப்போ பெரிய வெங்காயம் தான் நான் கட் பண்ணி சேர்த்துட்ருக்கேன். இது ஓரளவுக்கு அந்த எண்ணெயில் வந்து வதங்கிட்டும். இப்போ ஒரு 6லேருந்து ஒரு 7 பல் போல் பூண்டு பற்களை வந்து நான் தோல் எடுத்துட்டு அதை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். எப்போவுமே எந்த வறுவலுக்குமே கொஞ்சம் வந்து நீங்கள் அந்த போல் பூண்டு சேர்த்திங்கனாக்கா உடம்புக்கும் நல்லது. அது ஒரு நல்ல ஒரு வாசனையும் தரும். அதனால் அந்த பூண்டையும் சேர்த்துட்டு அதையும் வந்து எண்ணெயில் ஓரளவுக்கு வதக்கிடுங்க. கோவக்காய் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகப்படியான சத்துக்கள் இருந்தது. பொதுவாக வந்து சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து நல்லது. சுகர் பேஷண்ட் தான் எடுத்துக்கணுமான்னாக்கா இல்லைங்க, எல்லாருமே எடுத்துக்கலாம். இப்போ அந்த கோவக்காய் வந்து நான் ஒரு நீல வாக்கில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நீல வாக்கில் தான் கட் பண்ணணும் கிடையாது, ரவுண்ட் ஷேப்பில் கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நம்மளோட விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி நம்ம எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணிக்கலாம். இப்போ நீல வாக்கில் கட் பண்ண கோவக்காவே உள்ளே சேர்த்துட்டு நான் அதை அந்த எண்ணெயிலே ஓரளவுக்கு லைட்டாக வந்து வதக்கிடுறேன். கொஞ்சம் அது ஓரளவுக்கு அந்த சூடு பட்டு அந்த எண்ணெயில் கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கின பிறகு அதுக்கு கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் வந்து நம்ம சேர்த்துடலாம். மஞ்சத்தூள் சேர்த்த பிறகு இந்த காரத்துக்கு ஏற்றா போல் மிளகாத்தூளும் மல்லித்தூளும் நான் சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். மல்லித்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றா போல் சேர்த்துக்குங்க. இப்போ சேர்த்துட்டு அந்த மிளகாத்தூள் அந்த மல்லித்தூள் அதனோட ஸ்மெல்லாம் கொஞ்சம் போகிற அளவுக்கு கொஞ்சம் அந்த எண்ணெயிலே கொஞ்சம் வதக்கி விட்டுடுங்க. அதன் பிறகு அதை வந்து நம்ம வேக வச்சுக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன போல் தான் கோவக்காயில் வந்து அதிகப்படியான சத்துக்கள் இருக்குது. கண்டிப்பாக அது கிடைக்கும்போது தவற விட்டுடாமல் வாரத்துக்கு ஒரு முறையாவது நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையாக ஆரோக்கியமாக இருக்கலாம். அந்த கோவக்காய் வந்து வேக வைக்கிறதுக்காக அதோட கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு அதை கொஞ்சம் நேரம் வந்து மூடி வச்சு வேக வைக்கணும். அது நல்லா வெந்துடட்டும். வெந்த பிறகு தான் நம்ம வந்து உப்பு சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி சேர்த்தோனாக்கா காய் வந்து வேகாமல் ஆகிடும். அதனால் கொஞ்சம் நேரம் அது வெந்துடட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், ப்ரெஸ் பண்ணிடுங்க. அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எந்த வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ கோவக்காய் பார்த்திங்கனாக்கா ஓரளவுக்கு நல்லாவே வந்து வெந்துருச்சு, 3/4 பாகம் வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு அதை வந்து நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த பொரியல் பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம், ரசம் சாதம், ஈவன் தயிர் சாதத்துக்கூட நல்லாயிருக்கும். இப்போ வந்து உப்பு நம்ம சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு 2 நிமிஷம் நல்லா அந்த உப்பெல்லாம் நல்லா அந்த காயில் பிடிக்கிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் கழித்து திரும்பவும் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னாக்கா நமக்கு அட்டகாசமான கோவக்காய் வறுவல் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. ஃபைனலாக வந்து கொத்தமல்லி தழைகளை தூவி நம்ம இறக்கிட வேண்டியது தான். அவ்வளோதாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.